ஓகே, சோ கவனிங்க. முதலாவது இந்த டயர் எடுத்தீங்களா இருந்தால், இந்த பின் டயர் எடுத்தீங்கன்னா இந்த பின் டயர்ல ஏன் உராய் விசை முன்னோக்கி தொழிற்பட்டுச்சு, இதை நம்ம முதல் தெளிவா வழங்கிக் கொள்வோம். அதுக்காக நான் ஒரு சின்ன ஒரு டயர் ஒன்று எடுத்திருக்கிறேன். இதான் நம்மளோட டயர், சரியான? இப்ப இந்த டயரை நாம சுழற்றுறோம் இல்லையா? இந்த செயின் மூலமா நாம இந்த டயரை வந்துட்டு சுழற்ற போறோம். இப்ப நாம இந்த டயரை இப்படி சுழற்றோம்னா, நாம தான் சுழற்றுறோம். இந்த டயரை செயின் மூலமா யாரு சுழற்றா? நாம சுழற்றுறோம். எனவே நாம இந்த டயரை இப்படி சுழற்றும் போது நல்லா பாருங்க, இந்த நம்மளோட தரையை தொட்டு கொண்டிருக்கிற இந்த பகுதி, தரையை தொட்டு கொண்டிருக்கிற இந்த டயர்ற பகுதி எடுத்தீங்கன்னா இது எப்படி அசையும்? நாம இப்படி சுழற்ற கூட எப்படி அசையும்? இது பின்னோக்கி அசையும். அப்ப தரையை தொட்டு கொண்டிருக்கிற இந்த பகுதியானது பின்னோக்கி இப்படி அசைறதால் இப்படிதான் சுழலும். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டயர் பின்னோக்கி அசையும். எனவே இந்த டயர் பின்னோக்கி அசைக்கப்படுறதால யார் அசைக்கிறா? நாம தான் அசைக்கிறோம். அதாவது இந்த டயரை இப்படி சுழற்றும் போது தரையை தொட்டு கொண்டிருக்க இந்த பகுதியானது பின்னோக்கி அசைய முற்படும். எனவே இது பின்னோக்கி இப்படி அசைய முற்படும் போது அதை தடுக்கும் விதமாக தரையானது என்ன செய்திருந்தால் இந்த டயருக்கு ஒரு உராய்வு விசையை வழங்குது, ரைட்? எனவே டயர் மீது உராய்வு விசை இங்க முன்னோக்கி தொழிற்படும். என்ன காரணம்? அப்ப டயர் பின்னோக்கி, இந்த இடத்துல பின்னோக்கி நாம தள்ளுறதால இந்த இடத்துல டயரை நாம பின்னோக்கி தள்ளுறோம், அதாவது சுழற்றோம். எனவே இதை நம்ம பின்னோக்கி தள்ள முற்படுறதால இந்த டயருக்கு தரையானது உராய்வு விசையை முன்னோக்கி வழங்குது. இப்ப இந்த டயர் மீது உராய்வு விசை முன்னோக்கி தொழிற்படுறதால இந்த டயர் என்ன செய்யுது? இந்த டயருக்கு உராய்வு விசை முன்னோக்கி தொழிற்படுறதால இந்த விசை காரணமா இந்த சைக்கிள் என்ன செய்யும்னா முன்னோக்கி அசைய முற்படும். அப்ப சைக்கிள் முன்னோக்கி அசைறதுக்கு காரணமா அமைகிற விசை இருந்தால் இந்த தரையான டயருக்கு வழங்கப்படுற இந்த உராய்வு விசையாக இருக்கு. அப்ப இந்த உராய்வு விசையால இந்த டயர் என்ன செய்யும்? முன்னோக்கி அசையும். சிம்பிளா யோசித்து பாருங்க. ஒரு ஆள் சைக்கிளோட பெடலை மிதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நீங்க இந்த சைக்கிளோட பின் டயரை தூக்கினா என்ன நடக்கும்? இந்த பின் டயரை தூக்கி பிடிச்சீங்கன்னா சைக்கிள் முன்னோக்கி அசையுமா? அசையாது. ஏன் அசையாது என்றால் இந்த டயர் இந்த தரையை தொட்டு கொண்டிருக்கக்குள்ளதான் இங்க உராய்வு விசை வரும். நீங்க இந்த முன் டயரை தூக்கிட்டீங்கன்னா இங்க உராய்வு விசை இல்லாம போயிடும். அப்ப சைக்கிள் முன்னோக்கி அசைய முடியாது. விளங்குதா? அப்ப சைக்கிள் அசைறதுக்கு காரணம் இங்க தொழிற்படுற முன்னோக்கிய உராய்வு விசை. இப்ப இந்த முன்னோக்கிய திசையில இப்படி ஒரு உராய்வு விசை தொழிற்படும் போது இந்த உராய்வு விசை காரணமா இந்த சைக்கிள் இவ்வாறு இயங்கக்கூடியதா இருக்கு. இப்படி இயங்கக்குள்ள பாருங்க, இந்த சைக்கிளோட அப்படியே கனெக்ட் ஆகி இருக்கிற ஆள்தான் யாருன்னா இந்த முன் டயர். இந்த முன் டயர் என்ன செய்யுது? சைக்கிளோட இப்படி கனெக்ட் ஆகி இருக்கு. இப்ப இந்த சைக்கிள் முன்னோக்கி அசையக்குள்ள இந்த கம்பி என்ன பாத்தீங்கன்னா இந்த ஹெண்டில் இருந்து வரக்கூடிய இந்த பார், இந்த கம்பி என்ன செய்யுதுன்னா முன் டயரோட இப்படி கனெக்ட் ஆகி இருக்கு. இப்ப இந்த சைக்கிள் இப்படி முன்னோக்கி அசையக்குள்ள, ரைட்? சைக்கிள் இப்படி முன்னோக்கி அசையக்குள்ள இந்த பார், இந்த பார் எதுல பிடிக்குது? முன் டயரை எங்க பிடிக்குது? சரியா நடுவுல பிடிக்குது. இப்ப இந்த பார் வந்துட்டு முன் டயர் இந்த இடத்துல பிடிக்குது. இது முன் டயர் எப்படி பிடிக்குது? இப்ப இந்த சைக்கிள் முன்னோக்கி அசையக்குள்ள இந்த முன் டயர் என்ன செய்யப்படும்? முன்னோக்கி தள்ளப்படும். அப்ப இந்த முன் டயர் என்ன செய்யப்படுவது என்றால் இந்த கம்பி மூலமா முன்னோக்கி தள்ளப்படுவது. என்ன செய்யப்படல? சுழற்றப்படல. முன் டயர் என்ன செய்யப்படல? அதை நாம சுழற்றமா? நாம சுழற்றல. என்ன செய்யறோம்னா இந்த கம்பி மூலமா இந்த முன் டயர் சைக்கிள் முன்னோக்கி அசைய முற்படும் போது இந்த கம்பியானது இந்த முன் டயரை சரியா நடுவுல பிடிச்சிருக்கிறதால இந்த முன் டயரை இந்த சைக்கிள் என்ன செய்யும்? முன்னோக்கி தள்ளும். அப்ப இந்த முன் டயர் முன்னோக்கி தள்ளப்படும். யோசித்து பாருங்க, இந்த டயரை நீங்க தரையில வச்சுக்கிட்டு இதை நீங்க முன்னோக்கி தள்ளினீங்கன்னா உராய்வு விசை எப்படி தொழிற்படும்? நீங்க இந்த டயரை முன்னோக்கி தள்ளினீங்கன்னா, சுழற்றல தள்ளினீங்கன்னா உராய்வு விசை எப்படி தொழிற்படும்? நாம இந்த திசையில தள்ளினா உராய்வு விசை செய்யும், அதுக்கு எதிர் திசையில தொழிற்படும். எனவே இந்த முன் டயர் முன்னோக்கி தள்ளப்படுறதால
இந்த முன் டயருக்கு உராய்வு விசை அதற்கு எதிர் திசையில தொழிற்படுவது. எனவே இந்த முன் டயர் மீது உராய்வு விசை இடப்பக்கமாக தொழிற்படுறதை நம்ம பார்க்கலாம். ரைட். இப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த முன் டயருக்கு உராய்வு விசையானது இடப்பக்கமாக இப்படி தொழிற்படுவது. இந்த இடப்பக்கமா இப்படி உராய்வு விசை தொழிற்படுறதால இந்த முன் டயர் என்ன செய்யும்டா, சில பேர் யோசிப்பாங்க, முன் டயரும் சுழலு தானே, நீங்க என்ன தள்ளுப்படுவதுன்னு சொல்றீங்கன்னு சில பேருக்கு ஒரு யோசனை வரும். உண்மையில இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த முன் டயர் இப்படி தள்ளுப்படக்குள்ள உராய்வு விசை இந்த தரையால இந்த முன் டயருக்கு தொழிற்படுற உராய்வு விசை எதிர் திசையில இருக்கிறதால இந்த உராய்வு விசை காரணமா இந்த முன் டயர் என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா சுழல ஆரம்பிக்கும். நல்லா வழங்கி போடுங்க. இங்க இந்த உராய்வு விசையாலதான் முன் டயர் என்ன செய்யுது, சுழலுது. ஒருவேளை இந்த இடத்துல உராய்வு இல்லைன்னா என்ன நடந்திருக்கு, நீங்க சைக்கிள ஓடிட்டு போறீங்க, ஓடிட்டு போகக்குள்ள இந்த முன் டயர் இப்படியே முன் டயர் ஓடிட்டு போறீங்க, நீங்க இந்த சைக்கிளை ஓடிட்டு போகக்குள்ள இந்த முன் டயர் உராய்வு இல்லாத இடத்துக்கு வந்துட்டு என்ன செய்யும்டா, இந்த முன் டயர் இப்படி வலிக்கிட்டு போகும். ஏன், இந்த சைக்கிள்ட முன் டயர் சுழல்றதுக்கு காரணம் இந்த உராய்வு விசை. உராய்வு விசை இல்லாட்டி அது தள்ளுப்பட்டு போகும், இப்படி போகும். ஏன்னா நம்ம இந்த சைக்கிள்ல முன் டயர் என்ன செய்யறோம்னா தள்ளுறோம். நாம தள்ள முற்படக்குள்ள சைக்கிள் நாம தள்ளுறதுக்கு எதிர் திசையில உராய்வு விசை தொழிற்படுவது. அந்த உராய்வு விசையாலதான் இந்த டயரானது சுழலக்கூடியதாக இருக்கு. இல்லைங்களா? இப்படிதான் இந்த டயர் வந்துட்டு சுழல போகும். இப்படிதான் இந்த டயர்ல முன் டயர் வந்துட்டு சுழலக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி பின் டயர்ல வந்துட்டு உராய்வு விசை இப்படித்தான் தொழிற்படக்கூடியதா இருக்கு. எனவே பாருங்க, பின் டயர் மீது உராய்வு விசையானது இந்த திசையில தொழிற்படுவது. எனவே தரையால டயருக்கு வழங்கப்படுற உராய்வு விசை முன்னோக்கி இருக்கிறதால டயரால தரைக்கு வழங்கப்படுற உராய்வு விசை பின்னோக்கி இருக்குது. அதே மாதிரி இங்க டயருக்கு தரை வழங்குற உராய்வு விசை பின்னோக்கி இடப்பக்கம் இருக்கிறதால டயரால தரைக்கு வழங்கப்படுற உராய்வு விசை முன்னோக்கி இருக்கு. அப்ப இது தரை மீது தொழிற்படுற விசையை குறிக்குது. இது சைக்கிள் டயர் மீது தொழிற்படுகின்ற விசைகளை குறிக்குது. சரியா? அடுத்த விடயம் ஒரு ஆள் கேட்டு இருந்தாரு, நீங்க சைக்கிள்ட டயர்ல நிறைய குறிக்கலையே அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதாவது இந்த சைக்கிள்ட மொத்த நிறையத்தான் நான் எம்ஜின்னு போட்டிருக்கிறேன்னா, இந்த டயர் எல்லாத்தையும் உள்ளடக்கின மொத்த நிறையத்தான் நான் இங்க எம்ஜின்னு போட்டிருக்கிறேன். சரியா? இதான் ஒரு சைக்கிள்ல ஃப்ரீ பாடி டயக்ராமா இருக்கு. அப்ப விளங்குதா? அப்ப உராய்வு விசை ஏன் இப்படியும் இப்படியும் தொழிற்படுவதுன்னா அதுக்கு என்ன காரணம், இந்த டயரை நாம சுழல செய்யறோம். இது சுழல செய்யக்குள்ள இது பின்னோக்கி தள்ளப்படுறதால இந்த இடத்துல சைக்கிளோட பின் டயர் இப்படி பின்னோக்கி நாம தள்ள செய்யறதால அந்த சைக்கிளுக்கு உராய்வு விசை முன்னோக்கி தொழிற்படுவது. இந்த முன் டயரை நாம முன்னோக்கி தள்ளுறதால அதை எதிர்க்கும் விதமாக உராய்வு விசை பின்னோக்கி தொழிற்படுவது. இப்படிதான் டயர் சைக்கிள் மீது உராய்வு விசைகள் தொழிற்படும். ரைட்? சரியானே? ரைட். இவ கவனிங்க, இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள்ட எந்த சைக்கிள்ட எந்த டயருக்கு நாம பவரை கொடுக்கிறோமோ, சைக்கிள்ட எந்த டயருக்கு நாம பவரை கொடுக்கிறோமோ, இதுல இருந்து நாம என்ன முடிவுக்கு வரலாம்னா, சைக்கிள்ட எந்த டயருக்கு நாம நேரடியா சக்தியை கொடுக்கிறோமோ, வலுவை கொடுக்கிறோமோ, அந்த டயருக்கு உராய்வு விசையானது சைக்கிள் இயங்குற திசையில தொழிற்படுறதையும், நாம நேரடியா வலுவை கொடுக்காத சக்தியை கொடுக்காத டயருக்கு உராய்வு விசை சைக்கிள் இயங்குற திசைக்கு எதிர் திசையிலையும் தொழிற்படுறதை அவதானிக்கலாம். சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கன்னா, சைக்கிள் இயங்குற திசையில எந்த டயருக்கு சக்தி வழங்கப்படுவதோ அந்த டயர் மீது உராய்வு விசை தொழிற்படும். சைக்கிள் இயங்குற திசைக்கு எதிர் திசையில நேரடியா சக்தி வழங்கப்படாத டயருக்கான உராய்வு விசை தொழிற்படும். இப்படி நாம என்ன செய்யலாம்னா இதை தீர்மானிச்சு கொள்ளலாம். உதாரணமா பாருங்க, இந்த சைக்கிள்ல இந்த நிகழ்வை வச்சுக்கொண்டு நாம ஒரு வாகனத்துல டயர் மீது தொழிற்பட உராய்வு விசைகளை பத்தி பேச முடியும். 2020 ஆண்டு வந்த எஸ்ஏ கேள்வி எடுத்தீங்கன்னா, 2020 ஆண்டு மெக்கானிக்ஸ்ல வந்த எஸ்ஏ கேள்வி எடுத்தீங்கன்னா, அந்த எஸ்ஏ கேள்வி இந்த உராய்வு விசையோட தொடர்புடைய கேள்வியாத்தான் இருந்துச்சு. அதுலயும் பாத்தீங்கன்னா, ஒரு வாகனத்திட டயர் மீது தொழிற்பட உராய்வு விசையை தொடர்படுத்தி இருந்தாங்க. அதாவது ஒரு வாகனத்தை எடுப்போம், ஒரு கார் ஒன்று எடுப்போம், இப்படி ஒரு கார் ஒன்று எடுப்போம்.
இந்த கார்ல சரியான நிலவலை கொடுங்க. இந்த கார்ல என்ஜின் இருக்குதானே, கார்ல என்ஜின். இந்த கார்ல என்ஜின், இந்த காரினது என்ஜின் ஆனது முன் டயரோட கனெக்ட் ஆகி இருக்குதா? இந்த கார்ல என்ஜின் எப்படி கனெக்ட் ஆகி இருக்குது? முன் டயரோட கனெக்ட் ஆகி இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. கார்ல என்ஜின் முன் டயரோட கனெக்ட் ஆகி இருக்குதுன்னா மீனிங் என்ன? அதாவது என்ஜின் வேலை செய்யக்குள்ள அந்த பவர் யாருக்கு கொடுக்கப்படும்? என்ஜின் வேலை செய்யறதால வர பவர் இந்த முன் டயருக்கு கொடுக்கப்படும். எப்படி நாம பெடலால மிதிக்கக்குள்ள அந்த பவர் பின் டயருக்கு கொடுக்கப்படுவதோ அதே மாதிரி என்ஜின் ஆனது முன் டயரோட இணைக்கப்பட்டிருந்தால் என்ஜின் வேலை செய்யக்குள்ள அந்த பவர் முன் டயருக்கு கொடுக்கப்படும். இப்ப முன் டயரோட பொருத்தப்பட்ட ஒரு கார்னு வச்சுக்கொள்ளுங்க. என்ஜின் ஆனது முன் டயரோட பொருத்தப்பட்ட ஒரு கார். இந்த திசையில இயங்கும் போது இந்த கார்ல டயர் மீது உராய்வு விசைகள் எப்படி தொழிற்படும் கேட்டா இதை நம்ம சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். இந்த காரானது இந்த திசையில இயங்கக்குள்ள இந்த கார்ல டயர்கள் மீது எப்படி உராய்வு விசை தொழிற்படும் கேட்டா இதை நம்ம சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். எப்படி? கார்ல முன் டயரோட என்ஜின் கனெக்ட் ஆகி இருக்கிறதால எப்படி செயின் பின் டயரோட கனெக்ட் ஆகி இருக்குதோ அதே மாதிரி முன் டயரோட என்ஜின் கனெக்ட் ஆகி இருக்கிறதால என்ஜின் கனெக்ட் ஆகின இந்த டயர் மீது உராய்வு விசை வாகனம் இயங்குற திசையில தொழிற்படும். என்ஜின் கனெக்ட் ஆகாத டயர்ல உராய்வு விசை வாகனம் இயங்குற திசைக்கு எதிர் திசையில தொழிற்படும். என்ஜின் கனெக்ட் ஆகின டயருக்கு உராய்வு விசை எப்படி தொழிற்படும்? வாகனம் இயங்குற திசையில தொழிற்படும். கனெக்ட் ஆகாத டயருக்கு உராய்வு விசை எப்படி தொழிற்படும்? வாகனம் இயங்குற திசைக்கு எதிர் திசையில தொழிற்படும் சொல்றோம். சரியான? இப்ப நீங்க இந்த படத்தையும் கீழுக்கு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. முன் சில்லுடன் என்ஜின் இணைக்கப்பட்ட கார். முன் சில்லுடன் என்ஜின் இணைக்கப்பட்ட கார் போட்டு இந்த படத்தை கீழுக்கு நோட் பண்ணுங்களா? இணைக்கப்பட்ட கார். முன் சில்லுடன் என்ஜின் இணைக்கப்பட்ட கார்ல உராய்வு விசை எப்படி இருக்கு? நான் உராய்வு விசையை மட்டும்தான் குறிச்சிருக்கிறேன், மற்ற விஷயம் குறிக்கல. உராய்வு விசையை மட்டும் காட்டுது. கார் இப்படி இயங்கக்குள்ள உராய்வு விசை எப்படி தொழிற்படுங்கிறத காட்டுங்க. ஓகே, இப்ப நோட் போட்டு எழுதி கொள்ளுங்க. நோட் போட்டு எழுதி கொள்ளுங்க. இது முன் சில்லுடன் என்ஜின் இணைக்கப்பட்ட காரா? நோட் போட்டு எழுதி கொள்ளுங்க. கேள்விகள் செய்யக்குள்ள இன்னும் தெளிவாகும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் ஒரு உதாரணத்தை பார்த்து நம்ம கேள்விதான் செய்ய போறோம். கேள்விகளை இன்னும் தெளிவாகுமா இன்ஷா அல்லாஹ். நோட் போட்டு எழுதி கொள்ளுங்க. வாகனம் ஒன்று இயங்கும் போது, நோட் போட்டு எழுதி கொள்ளுங்க. வாகனம் ஒன்று இயங்கும் போது, வாகனம் ஒன்று இயங்கும் போது வாகனம் ஒன்று இயங்கும் போது என்ஜினுடன் இணைக்கப்பட்ட டயர் மீது
என்ஜினுடன் இணைக்கப்பட்ட டயர் மீது உராய்வு விசை என்ஜினுடன் இணைக்கப்பட்ட டயர் மீது உராய்வு விசை என்ஜினுடன் இணைக்கப்பட்ட டயர் மீது உராய்வு விசை வாகனத்தின் இயக்க திசையிலும் என்ஜினுடன் தொடர்பற்ற டயர் மீது உராய்வு விசை என்ஜினுடன் தொடர்பற்ற டயர் மீது உராய்வு விசை என்ஜினுடன் தொடர்பற்ற டயர் மீது உராய்வு விசை வாகனத்தின் இயக்கத்திற்கு எதிர் திசையிலும் தொழிற்படும் வாகனத்தின் இயக்கத்திற்கு எதிர் திசையிலும் தொழிற்படும் என்ஜினுடன் தொடர்பற்ற டயர் மீது உராய்வு விசை வாகனத்தின் இயக்க திசைக்கு எதிர் திசையிலும் தொழிற்படும் சரியா? ஓகே, இப்ப 10வது உதாரணம். பத்தாவது எழுதிக் கொள்ளுங்க. ஒரு மனிதன் நடக்கும் போது 10வது உதாரணத்தை எழுதிக் கொள்ளுங்க. ஒரு மனிதன் நடக்கும் போது அவனது கால் மீது தொழிற்படும் உராய்வு விசை. ஒரு மனிதன் நடக்கும் போது அவனது கால் மீது தொழிற்படும் உராய்வு விசை. சரியா? பாருங்க, ஒரு மனிதன் நடக்கக்குள்ள அவனது கால் மீது தொழிற்படும் உராய்வு விசையை பார்க்க போறோம். பொதுவா பாத்தீங்கன்னா நாம நடக்கிற சந்தர்ப்பத்துல நல்லா அவதானிச்சு பாருங்க. நாம நடக்கும் போதும் நம்மளோட கால்களை முன்னோக்கி வைத்து நல்லா யோசித்து பாருங்க. ரைட்? நம்ம நடக்கக்குள்ள நம்மளோட கால்களை நாம என்ன செய்யறோம்னா முன்னோக்கி வைக்கிறோம் இல்லையா? இப்படி முன்னோக்கி வைக்கிறோம். முன்னோக்கி நம்மளோட கால்களை வைத்து தரையில நம்ம முன்னோக்கி நம்மளோட காலை வச்சு அடுத்த கட்டம் நாம என்ன செய்யறோம்னா நம்மளோட காலை பின்னோக்கி தள்ளுவோம். தரையில நம்மளோட காலை இப்படி வச்சு என்ன செய்யறோம்? இந்த காலை நாம பின்னோக்கி தள்ளுறோம். இப்படி நம்மளோட காலை முன்னோக்கி வச்சு
தரையில வச்சு போட்டு அதை பின்னோக்கி நாம தள்ளக்குள்ளதான் நாம முன்னோக்கி அசையக்கூடியதா இருக்கு. இப்படிதானே மனிதன் நடக்கிற சந்தர்ப்பத்துல அவன் இப்படி தரையில காலை வைக்கிறான், தரையில இப்படி காலை வைக்கிறான், வச்சு இந்த காலை இவன் பின்னோக்கி தள்ள முற்படுவான். இப்படி இவன் காலை பின்னோக்கி தள்ள முற்படக்குள்ளதான் மனிதன் என்ன செய்யறான்னா முன்னோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். எனவே இப்படி மனிதன் நடக்கிற சந்தர்ப்பத்துல அவன் கால் மீது உராய் விசை எப்படி தொழிற்படும், இதைத்தான் நம்ம யோசிக்க போறோம். நல்லா பாருங்க, இந்த மாதிரி காலை நாம தரையில வச்சு நம்ம இவட காலை என்ன செய்யறோம்னா பின்னோக்கி தள்ளுறோம். நம்ம காலை நாம பின்னோக்கி தள்ளுறோம். எனவே நாம நம்மட காலால பின்னோக்கி தரையில தள்ளுறோம்னால் தரை மீது தொழிற்படுற விசை, நம்மட காலால நாம தரைக்கு என்ன செய்யறோம்னா பின்னோக்கி ஒரு விசையை கொடுக்கிறோம். எனவே நம்மட காலால நாம தரைக்கு வழங்குற விசை பின்னோக்கி இருக்கு. தரைக்கு நாம வழங்குற விசை எப்படி இருக்குதுன்னா பின்னோக்கி இருக்கு. எனவே நம்மட காலால தரைக்கு வழங்குற விசை பின்னோக்கி இருந்தால் தரையால காலுக்கு வழங்குற விசை எப்படி இருக்கு, தரையால காலுக்கு வழங்குற விசை முன்னோக்கி இருக்கும். விளங்குதா? அப்ப நம்ம காலை தரையில வச்சு நம்ம பின்னோக்கி தள்ளுறோம். எனவே காலால தரைக்கு வழங்கப்படுற விசை பின்னோக்கி இருக்குது. எனவே தரையால காலுக்கு வழங்கப்படுற விசை முன்னோக்கி இருக்கும். இப்படி தரையால காலுக்கு ஒரு முன்னோக்கி வழங்கப்படுகின்ற இந்த உராய்வு விசையாலதான் நாம முன்னோக்கி நடக்கக்கூடியதா இருக்கு. உதாரணமா உராய்வற்ற ஒரு மேற்பரப்பு இருந்தால், ஒப்பமான மேற்பரப்பு உராய்வற்ற ஒரு மேற்பரப்பு இருந்தால் அந்த நேரத்துல உங்களால் என்ன செய்ய முடியாது என்றால் அந்த மேற்பரப்பின் மீது இப்படி நடக்க முடியாது. ஏன் நடக்க முடியாது? நீங்க நடக்கிறதுக்கு காரணமா அமைகிறது இந்த உராய்வு விசையாக இருக்கு. உராய்வு விசை முன்னோக்கி தொழிற்பட போனதாலதான் நீங்க முன்னோக்கி நகரக்கூடியதாக இயங்கக்கூடியதாக இருக்கு. எனவே நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, நம்ம நடக்கும் போது நம்மளோட கால்களை தரையில வச்சு தரையின் மீது ஒரு பின்னோக்கி ஒரு விசையை வழங்குறோம். அந்த நேரத்துல தரையானது நம்மளோட காலுக்கு சமனும் எதிருமான முன்னோக்கி ஒரு விசையை வழங்க போனதால நம்ம முன்னோக்கி நகரக்கூடியதாக இருக்குது. சரியான? இப்படிதான் மனிதன் தரையில நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பார்க்கலாம். ரைட்? இதோட சேர்த்து நம்ம மறுதாக்கத்தை குறிக்கிறோம். எப்படி குறிக்கலாம்? தரையால காலுக்கு வழங்கப்பட்ட செவ்வன் மறுதாக்கம் எப்படி வரும், காலால தரைக்கு வழங்கப்பட்ட செவ்வன் மறுதாக்கம் எப்படி வரும்? சரியான? எப்படி குறிக்கலாம்? அல்லது இந்த ரெண்டு விசைக்கு பதிலா நம்ம என்ன செய்யலாம்? தரையால காலுக்கு வழங்கப்பட்ட உராய்வு விசை, தரையால காலுக்கு வழங்கப்பட்ட செவ்வன் மறுதாக்கம், இந்த ரெண்டு விசையை ரெண்டா குறிக்காம ஒரு விசையா குறிக்கலாம் இல்லையா? இந்த ரெண்டு விசைகள விளைவில் எப்படி வரும்? உதாரணம் எப்படி வரும்? அப்ப நம்ம விரும்பினா இந்த ரெண்டு விசைக்கு பதிலா இப்படி ஒரு விசையையும் காட்டலாம். இந்த ரெண்டு விசைக்கு பதிலா நீங்க விரும்பினா என்ன செய்யலாம்? இப்படி ஒரு விசையையும் காட்டி இருக்கலாம். சரியான? ரைட்? அப்ப கீழே இந்த படத்தை நோட் பண்ணி கொள்ளுங்க. இப்ப நீங்க யோசித்து பாருங்க, நீங்க ஒரு இடத்துல வேகமா ஓடிட்டு போறீங்க. ஓடிட்டு போகக்குள்ள
ஒரு இடத்துல எண்ணெய் ஊத்தி கிடக்கு, ஆயில் போட்டு இருக்கிறாங்க, அல்லது கிரீஸ் கிடக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல எண்ணெயை ஊத்தி வச்சிருக்கிறாங்க. நாம அப்படியே ஓடிட்டு வரக்குள்ள அந்த எண்ணெயில காலை வச்சு ஓட முற்பட்ட நாம என்ன செய்வோம்? அந்த எண்ணெயில வழுக்குவோமா இல்லையா? என்ன காரணம்? அப்படியே ஓடிட்டு போவீங்க, அனுபவம் இருக்கீங்க சில பேருக்கு இல்லையா? அப்படியே ஓடிட்டு போகல, ஒரு இடத்துல எண்ணெய் ஊத்தி கிடக்கு, ஆயில் ஊத்தி கிடக்கு. அந்த டைம்ல அவங்க என்ன செய்வாங்க தெரியாம அந்த எண்ணெயில காலை வச்சு ஓட முற்படுவாங்க. அந்த நேரத்துல நாம அப்படியே இந்த காலானது அந்த எண்ணெயில அப்படியே வழுக்குப்பட்டு கீழுக்கு விழக்கூடிய சந்தர்ப்பத்தை நாம் அவதானிச்சிருக்கோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா நாம காலை இப்படி தரையில வச்சு பின்னோக்கி இழுக்கிறோம், பின்னோக்கி இப்படி தள்ளுறோம். ஆனா நம்ம காலை தரையில வச்சு இப்படி பின்னோக்கி தள்ளக்குள்ள இந்த தரைக்கும் காலுக்கும் இடையில உராய்வு இல்லைண்டா, தரைக்கும் காலுக்கும் இடையில உராய்வு இல்லைண்டா என்ன நடக்கும்டா, நீங்க காலை வச்சு பின்னோக்கி காலை தள்ளக்குள்ள அப்படியே இந்த கால் அப்படியே பின்னுக்கு போகும், இந்த கால் அப்படியே பின்னுக்கு போகும். ஏன்? இந்த ரெண்டுக்கும் இடையில உராய்வு இருந்தால்தான் கால் இதோட இப்படி பிடிபட்டு ஒரு லொக்காகி நீங்க தரையில இப்படி காலை வச்சு பின்னோக்கி தள்ள முற்படக்குள்ள இது ரெண்டுக்கு இடையில உராய்வு இருக்கிறதால நீங்க முன்னோக்கி அசைஞ்சீங்க. ஆனா இங்க ரெண்டுக்கு இடையில உராய்வு என்ன நடக்கும்? நீங்க காலை பின்னோக்கி தள்ளப்ப அப்படியே கால் பின்னுக்கு தள்ளுப்பட்டு வரும். அப்ப நீங்க கீழுக்கு விழுறதுக்குரிய வாய்ப்பு அதிகமா இருக்கு, அப்படியே வலிக்கு கீழுக்கு விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. விளங்குதா? ஏன்? ரெண்டுக்கு இடையில உராய்வு இல்லாம போறதால. எண்ணெயை போட்ட உடனே உராய்வு குறைஞ்சிடும், அப்ப என்னால நடக்க இல்லாம போகும். ரைட்? ஓகே. சோ நான் நினைக்கிறேன் இந்த 10 உதாரணமும் போதுமானதா இருக்கும். ஃப்ரீ பாடி டயக்ராமுக்கு இந்த 10 உதாரணங்களும் போதுமானதா இருக்கும். நம்ம ஒவ்வொரு ஏரியாவிலையும் இங்க ஃப்ரீ பாடி டயக்ராம பார்த்திருக்கிறோம். சரியான? இப்ப நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராமோட சமநிலையோட தொடர்புடைய கேள்விகளை பார்க்கலாம். சோ உங்களோட டியூட் எடுத்துக்கொள்ளுங்க, நம்ம இப்ப செய்த கேள்விகள், இப்ப செய்த உதாரணங்கள்ல இருந்தே கேள்வி ஆரம்பிப்போம். முதலாவதா 114வது கேள்வி எடுங்க. 114வது கேள்வி. இதுல இப்படி சில பேர் எடுக்கிறதே தெரியாதா? இந்த நான் இப்படி படத்தை குறிச்சு நானு ஆறு நோட்டுல இப்படி குறிச்சு காட்டினேன். ஒருவேளை நீங்க 3 விசை சில பேர் யோசிக்கிறதே தெரியா. எல்லாம் விளங்கிக் கொள்ளுங்க. இந்த 2 விசைகளுக்கும் பதிலா ஒரு விசையாக இப்படியும் குறிச்சு காட்டலாம் நான் படத்துல சொல்லி இருக்கிறேன்னா. எனவே நீங்க 3 விசை சில பேர் எடுக்கிறது கேட்கறதில்ல. ஏன் 3 விசை குறிப்பிடுன்னு கேட்டக்கூடாது. இந்த 2 விசையை குறிக்கலாம், அல்லது இந்த 2 விசைக்கு பதிலா இவங்க இந்த 2 விசையினது விளையுள் விசையை குறிச்சு காட்டலாம். இதுக்கு மேல இப்படியும் காட்டலாம். அதை நாங்க காலில கீறி இருக்கிறோம். 3 விசைன்னு கட்டுறாங்க. 114வது கேள்வி. வேகமா விடைய சொல்லுங்க. 114 செய்தாக்கள் 115 செய்யுங்க. ஓகே, 114வது கேள்வி. சைக்கிளோட்டி ஒருவர் உராய்வுள்ள ஒரு மேற்பரப்பின் மீது சைக்கிளை செலுத்தும் போது டயர்கள் மீது தொழிற்படும் உராய்வு விசைகளை கேட்டிருக்கிறாங்க. சோ உங்களுக்கு தெரியும், சைக்கிள் இந்த திசையில இயங்குதான். சைக்கிளை இப்படி ஓட்டுறாரு. அந்த டைம்ல இந்த 2 டயர்ல தொழிற்பட உராய்வு விசை எப்படி இருக்கு? இது முன் டயர், இது பின் டயர். சோ பின் டயர் தான் நேரடியா விசை வழங்கப்படுற டயர். எனவே சைக்கிளானது இந்த திசையில இயங்கக்குள்ள என்ஜின் கனெக்ட் பண்ணப்பட்ட
அதாவது சைக்கிளோட செயின் கனெக்ட் பண்ணப்பட்ட டயர் மீது உராய் வீச இயந்திர திசையிலேயே தொழிற்படும். முன் டயர் மீது உராய் வீச இயக்க திசைக்கு எதிர் திசையில தொழிற்படும். எனவே இந்த கேள்விக்கு பொருத்தமான விடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்தால் 5வது விடையா இருக்கு. சோ 114வது கேள்வி, அதாவது 2005ஆம் ஆண்டு 27வது கேள்விக்குரிய விடை 5வது விடையாக இருக்கு. அடுத்து 115வது கேள்வி 2014ஆம் ஆண்டு 38வது கேள்வி. 2014ஆம் ஆண்டு 38வது கேள்வி. பாருங்க, ஏபி எனும் இரு மோட்டார் வாகனம் ஏயின் முன் சில்லு மாத்திரம் என்ஜினுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அதே போல பியில் பின் சில்லு மாத்திரம் என்ஜினுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இங்க என்ஜின் இருக்கு வச்சுக்கொள்வோம். பியில் பின் சில்லு மாத்திரம் என்ஜினுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இவ்வாகனங்கள் இயங்கும் போதும் இவ்வாகனங்கள் மீது தொழிற்படக்கூடிய டயர்கள் மீது தொழிற்படக்கூடிய உராய்வு விசைகளோட திசையை கேட்டிருக்கிறாங்க. சோ பாருங்க, இந்த 2 வாகனத்துல உராய்வு விசையை பத்தி கேட்கிறாங்க. சோ முதலாவது தெரியும், இந்த வாகனம் இந்த திசையில இயங்குதுனால் என்ஜின் கனெக்ட் பண்ணப்பட்ட டயர் முன் டயரா இருக்கிறதால இதன் மீது உராய்வு விசை வாகனம் இயங்குற திசையில தொழிற்படும். என்ஜின் கனெக்ட் பண்ணப்படாத டயர் மீது உராய்வு விசை வாகனம் இயங்குற திசைக்கு எதிர் திசையில தொழிற்படும். இப்படி வரும். அதே போல 2வது வாகனம் பி எடுத்தீங்கன்னா இங்க என்ஜின் பின் டயரோட கனெக்ட் ஆகி இருக்குது. எனவே வாகனம் இந்த திசையில இயங்கும் போது என்ஜின் கனெக்ட் பண்ணப்பட்ட டயர் மீது உராய்வு விசை முன்னோக்கிய திசையில தொழிற்படும். வாகனம் இயங்குற திசையில தொழிற்படும். என்ஜின் கனெக்ட் பண்ணப்படாத டயர் மீது உராய்வு விசை வாகனம் இயங்குற திசைக்கு எதிர் திசையில தொழிற்படும். சரியா? எனவே இந்த கேள்விக்கு பொருத்தமான விட என்ன? இந்த கேள்விக்கும் பொருத்தமான விட 5வதாக இருக்கும். சரியான? பொருத்தமான விட 5வது. இப்ப நான் ஒரு கேள்வி ஒன்று சொல்றேன், எழுதிக் கொள்ளுங்க. இந்த இடத்துல இந்த வாகனத்தின டயரோட தொடர்புடைய ஒரு மேலதிகமா ஒரு கேள்வி ஒன்று சொல்றேன், எழுதிக் கொள்ளுங்க. பழுதடைந்த கார் ஒன்றை, கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. பழுதடைந்த கார் ஒன்றை பழுதடைந்த கார் ஒன்றை நான்கு சில்லுகளிற்கும் என்ஜின் பொருத்தப்பட்ட 4 சில்லுகளிற்கும் என்ஜின் பொருத்தப்பட்ட 4 சில்லுகளும் என்ஜினுடன் இணைக்கப்பட்ட 4 சில்லுகளும் என்ஜினுடன் இணைக்கப்பட்ட ஓர் வண்டியானது 4 சில்லுகளும் என்ஜினுடன் இணைக்கப்பட்ட வண்டியானது, பிரேக்கெட்ல போடுங்க 4 வீலர் வெஹிக்கிள், அல்லது இப்படி போடுங்க 4WD போடுங்க. 4 வீலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? 4 சில்லுகளும் என்ஜினுடன் இணைக்கப்பட்ட பிரேக்கெட்ல 4 வீலர் அப்படின்னு போடுவோம், அதாவது 4 வீலர் வெஹிக்கிள் போடுவோம். வண்டியானது
இழுத்துச் செல்வதை உரு காட்டுகின்றது. இழுத்துச் செல்வதை உரு காட்டுகின்றது. இழுத்துச் செல்வதை உரு காட்டுகின்றது. இட்டயர்கள் மீதான இவ்வாகனங்களின் டயர்கள் மீதான உராய்வு விசைகளை குறிக்க. இவ்வாகனங்களின் டயர்கள் மீதான உராய்வு விசைகளை குறிக்க. சரியா? அப்ப இந்த ரெண்டு வாகனத்துல டயர்கள்ல எப்படி உராய்வு வீச தொழிற்படும் அப்படிங்கறத குறிச்சு காட்டணும். என்ன விஷயம்? பழுதடைஞ்ச ஒரு காரை ஃபோர் வீலர் வெஹிக்கிள்னா முன்னுக்கு இருக்கிற சில்லு பின்னுக்கு இருக்கிற சில்லு எல்லா சில்லுக்குமே என்ஜின் வந்துட்டு கனெக்ட் ஆகி இருக்கு. இந்த மாதிரி ஃபோர் வீலர் வெஹிக்கிள் வந்து இழுத்துட்டு போகலாம். இந்த டைம்ல இந்த டயர்கள் மீது தொழிற்பட உராய்வு வீச எப்படி இருக்கு? ஓகே, பாருங்க. நிறைய பேர் சரியானபடி அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. முதலாவது இந்த வண்டியை எடுப்போம், ஃபோர் வீலர் வெஹிக்கிள் எடுப்போம். இந்த ஃபோர் வீலர் வெஹிக்கிள் எடுத்தீங்கன்னா இதுல எல்லா டயர்களையும் நம்ம என்ஜினை பொருத்தி இருக்கிறோம் இல்லையா? எனவே இந்த வாகனம் இந்த திசையில இயங்கும் போது எல்லா டயர்களுமே என்ஜினோட கனெக்ட் ஆகி இருக்கிறதால உராய்வு விச வாகனம் இயங்குற திசையிலேயே தொழிற்படும். அப்படிதானே? என்ஜினோட கனெக்ட் ஆகி இருக்கிற டயருக்கு வாகனத்துல இயக்க திசையில உராய்வு விசை தொழிற்படும். எனவே இந்த வாகனத்துல டயர் மீது உராய்வு விசை இப்படி தொழிற்படும். அதே நேரத்துல என்ஜினோட கனெக்ட் ஆகாத டயர், இந்த டயருக்கு உராய்வு விசையை எடுத்தீங்கன்னா வாகனம் இந்த திசையில இயங்கக்குள்ள கொடுங்க. இது இந்த டயர் என்ஜினோட கனெக்ட் ஆகி இருந்தாலும் சரி, கனெக்ட் ஆகி இல்லாட்டியும் சரி, ஏன் இது பழுதடைந்த ஒரு வாகனம், சரியானே? அப்ப என்ஜின் வந்து ஒர்க் பண்ணுது இல்லை அல்லது ஏதோ பிரச்சனை. அப்ப இந்த டயர் இந்த ரெண்டு டயருமே என்ஜினோட முன் டயர்களும் பின் டயர்களும் என்ஜினோட கனெக்ட் ஆகி இருக்க போறது இல்லை. எனவே வாகனம் இந்த திசையில இயங்க செய்யப்படும் போது என்ஜினோட இவை கனெக்ட் ஆகாததால உராய்வு விசை இயக்க திசைக்கு எதிர் திசையில தொழிற்படும். இந்த டயர் மீது தொழிற்படுற உராய்வு விசை, இந்த டயர் மீது தொழிற்படுற உராய்வு விசை. ரைட்? அதே போல இந்த இழையால இந்த வாகனத்துக்கு வழங்கப்படுற இழுவிசை எப்படி இருக்கு? இது கயிறு தானே. இந்த கயிறால இந்த வாகனத்துக்கு வழங்கப்படுற இழுவிசை எப்படி வரும்? இந்த கயிறால இந்த வாகனத்துக்கு வழங்கப்படுற இழுவிசை இப்படி வரும்.
இந்த கயிறால இந்த காருக்கு வழங்கப்படுற இழுவிசை இப்படி வரும். திணிவ விளத்தி இருக்கு. இந்த கயிறால இந்த வாகனத்துக்கு வழங்கப்படுற இழுவிசை இப்படி இருக்கும். இந்த கயிறால இந்த வாகனத்துக்கு வழங்கப்படுற இழுவிசை இப்படி இருக்கும். சரியா? இழுவிசையை நம்ம குறிச்சு காட்டலாம். ஓகே, இப்ப நீங்க 112வது கேள்விக்கு வாங்க. 112வது கேள்வி. டியூட்ல 112வது கேள்விக்கு வாங்க. ஓகே, பாருங்க. அருகில் உள்ள ஒரு தென்னையை உண்ண முயலும் கயிற்றினால் ஒரு பலமான மரத்தில் கட்டப்பட்ட ஓர் எருது உருவில் காணப்படுகின்றது. எருதின் சுயாதீன உடல் வரிப்படத்தை வகை குறிப்பது. பாருங்க, இந்த மாதிரி கட்டப்பட்ட ஒரு எருது முன்னுக்கு இருக்கிற ஒரு மரத்தை வந்துட்டு சாப்பிடுறதுக்கு முற்படுவதுதான். அந்த டைம்ல இந்த எருதுட ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியான? சோ சிம்பிளா யோசிக்கக்கூடிய ஒரு விடயம் தான். அதாவது முதலாவது நாம இந்த கயிறு எடுப்போம். இந்த கயிற்றால எருதுக்கு வழங்கப்படுற விசை எல்லாம் விளங்கிக் கொள்ளுங்க. இந்த எருதின் ஃப்ரீ பாடி டயக்ராம் கேட்டால், இந்த எருதின் மீது தொழிற்படுற ஃப்ரீ பாடி டயக்ராம் கேட்டால் எருதின் மீது தொழிற்படுற விசைகளை குறிக்கிறது. எருதிட ஃப்ரீ பாடி டயக்ராம் கேட்டால் எருதின் மீது தொழிற்படுற விசைகளை குறிக்கிறது. எருதால வழங்கப்படுற விசையை குறிக்க தேவையில்லை. விளங்குதா? ஃப்ரீ பாடி டயக்ராம்ல இந்த மார்க்கர் மீது தொழிற்படுற இந்த மார்க்கர் ஃப்ரீ பாடி டயக்ராம் என்னன்னு கேட்டா மார்க்கர் மீது தொழிற்படுற விசைகளை குறிக்கிறமே தவிர மார்க்கரால வழங்கப்படுற விசையை குறிக்க தேவையில்லை. அப்ப எருதின் மீது தொழிற்படுற விசைகளைத்தான் நம்ம இங்க குறிக்கணும். எனவே இந்த எருதின் மீது எப்படி விசை தொழிற்படும்? நம்ம இந்த கயிற்றை எப்படி கட்டி வச்சிருக்கிறோம்னா இந்த கயிற்றினால் எருதுக்கு ஒரு விசை வழங்கப்படும். எப்படி வழங்கப்படும்? கயிறு இப்படி இழுக்கும் இல்லையா? அப்ப இந்த கயிற்றால எருதுக்கு வழங்கப்படுற இழு விசை இப்படி இந்த திசையில இருக்கு. கயிறு இந்த எருதை வந்துட்டு இழுக்க போகும். அப்ப இந்த திசையில ஒரு இழு விசை தொழிற்படும். வேற என்ன விசை வரும்? எருதுட நிறை, அதை மறந்துடக்கூடாது. எருதுக்குன்னு ஒரு வெயிட் இருக்கிறாங்க, அந்த நிறை வரும். வேற என்ன வரும்? இந்த எருதானது தரையை தொட்டு கொண்டிருக்கிறதால் இந்த தரையை தொட்டு கொண்டிருக்கிற இடத்துல செவ்வல் மறுதாக்கம் வரும். செவ்வல் மறுதாக்கம் வரும். வேற என்ன வரும்? இந்த எருது முன்னுக்கு இருக்கிற மரத்தை தின்னு சாப்பிடுவதற்கு முற்படுவதுண்டா இந்த எருது தன்னை கால்களை என்ன செய்யும்? முன்னுக்கு போகணுமா இருந்தால் தன்னை கால்கள் அந்த எருது என்ன செய்திருக்கும்? பின்னோக்கி தள்ளி இருக்கும் இல்லையா? இவர் முன்னோக்கி அசையணும்னா தன்னை கால் என்ன செய்வார்? பின்னோக்கி தள்ளுவார். எனவே எருதானது தன்னை காலால தரைக்கு பின்னோக்கி ஒரு விசையை வழங்குவார். இப்படி பின்னோக்கி விசையை வழங்கினாத்தான் முன்னோக்கி இயங்க முற்படும். எனவே எருதிட காலால
தரைக்கு வழங்கப்படுகின்ற விசை பின்னோக்கி இருக்கு. அப்ப எறிகிற காலால தரைக்கு வழங்கப்படுற விசை பின்னோக்கி இருந்தால் தரையால எறிகிற காலுக்கு வழங்கப்படுற விசை முன்னோக்கி இருக்கு. அதே மாதிரி இந்த காலை பின்னோக்கி தள்ளிட்டா முன்னோக்கி போக முற்படும். எனவே எறிகிற காலால தரைக்கு வழங்கப்படுற விசை பின்னோக்கி இருக்கும். எனவே தரையால எறிகிற காலுக்கு வழங்கப்படுற விசை முன்னோக்கி வரும். சரியான? இது தரையின் மீது தொழிற்படுற விசை. இது தரையின் மீது தொழிற்படுற விசை. இல்லைங்களா? அப்ப எறிகிற கால் மீது இந்த மாதிரி தான் விசரிக்கும். அதே மாதிரி எம்ஜி, அதே மாதிரி இடையாள வழங்கப்படுற எழுது. வேற யாரும் எருத தொட்டு கொண்டிருக்காவா? எருத வேற யாரும் தொட்டு கொண்டிருக்காவா? இல்லை. இவ்வளவுதான் இதுக்குரிய ஃப்ரீ பாடி டயக்ராம். விளங்குதா? காலால பின்னோக்கி தரையை தள்ளுவாரு. அப்ப தர காலுக்கு முன்னோக்கி விசை வழங்குது. அதான் ஐடியா. எனவே இந்த கேள்விக்கு பொருத்தமான விட எத்தனாவது? பொருத்தமான விட 5ஆவதா இருக்கும் இல்லையா? இந்த கேள்விக்கு பொருத்தமான விட பொருத்தமான விட 4ஆவதா இருக்கும். சரியா? 112க்கு பொருத்தமான விட 4ஆவது. அடுத்து 113வது கேள்வி எடுங்க. 2004ஆம் ஆண்டு 31வது கேள்வி. 2004 31 எடுங்க. சரியா? பாருங்க, ஓடுறதுக்கு முற்படுற ஒரு மாடு, அந்த மாட்டை ஒரு மனிதர் வந்துட்டு ஒரு கயிறால அப்படியே இழுத்து பிடிக்கிறாரு. இந்த டைம்ல மாட்டிட கால் மீது தொழிற்படுற விசை, தரையின் மீது தொழிற்படுற விசை, இந்த புள்ளியில கையின் மீது தொழிற்படுற விசை, இலையின் மீது தொழிற்படுற விசைன்னு 4 விசைகளை, அதாவது 2 சோடி விசைகளை கேட்டிருக்கிறாங்க. 2 சோடி விசைகளை கேட்டிருக்கிறாங்க. முதலாவதா நான் இந்த மாட்டிட கால் எடுக்கிறேன், எக்ஸ்ங்கிற புள்ளி எடுக்கிறேன், கால் எடுக்கிறேன். இங்கே இருக்கிறேன், கால் எடுக்கிறேன், எக்ஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு தெரியும் இந்த காலின் மீது தொழிற்படுற விசை எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது இந்த தரையால காலுக்கு ஒரு செவ்வன் மறுதாக்கம் வழங்கப்படும். தரையால காலுக்கு ஒரு செவ்வன் மறுதாக்கம் வழங்கப்படும். அதே நேரத்தில் இந்த கால் தரைக்கு என்ன செய்யும்? தரையை பாத்தீங்கன்னா, இந்த மாடு இங்கால பக்கம் ஓட முற்பட்டா கால் என்ன செய்யும்? அது பின்னோக்கி தள்ளும். எனவே இந்த காலால தரைக்கு வழங்கப்படுற விசை பின்னோக்கி இருக்கு. தரைக்கு வழங்கப்படுற விசை பின்னோக்கி இருக்கு. எனவே தரையால காலுக்கு வழங்கப்படுற விசை முன்னோக்கி இருக்கு. அப்ப இது கால் மீது தொழிற்படுற விசைகள், இது தரை மீது தொழிற்படுகின்ற விசைகள். விளங்குதா? இது ரெண்டும் செவ்வன் மறுதாக்கம் உராய் விசை, மாட்டிட கால் மீது தொழிற்படுற விசை. இது ரெண்டும் தரை மீது காலால் வழங்கப்படுற விசை. இப்ப இதுல இந்த 2 விசையையும் நாம ஒரு விசையா குறிக்கலாம் இல்லையா? எப்படி குறிக்கலாம்? இது தரையால வழங்கப்பட்ட செவ்வன் மறுதாக்கம், இது தரையால வழங்கப்பட்ட உராய்வு விசை. அப்ப இந்த 2 விசையில விளைவு விசை எப்படி வரும்?
உதாரணமா இது ரெண்டுட விளையுள் விசை இப்படி வந்திருக்கலாம். எனவே மாட்டிட கால் மீது தொழிற்படுற விசை, இந்த ரெண்டு விசையும் மாட்டிட கால் மீது தொழிற்படுற விசை. அப்ப இந்த ரெண்டு விசையோட விளையுள் உதாரணமா இப்படி வந்திருக்கு. இதனால் FL என்று குறிக்கிறோம். இதனால் FL என்று குறிக்கிறோம். அதே மாதிரி இது மாட்டிட காலால தரைக்கு வழங்கப்பட்ட ரெண்டு விசை. அப்ப இந்த ரெண்டு விசைகள விளையுள் எப்படி வரும்? உதாரணமா இப்படி வரும். இதை நாம FG என்று குறிக்கிறோம். இதை நாம FG என்று குறிக்கிறோம். சரியா? இது FL, இதை FG என்று குறிக்கிறோம். தரை மீது தொழிற்படுற விசை. இந்த ரெண்டு விசையோட விளைவுல இப்படி குறிக்கும். இதுல FL பருமனும் FG பருமனும் சமனா இருக்குமா? இந்த விசையோட விளைவுலும் இந்த விசையோட விளைவும் எப்படி இருக்கும்? பருமன்ல சமனா இருக்கு. எப்படி வரும்? அப்ப எக்ஸ்ங்கிற புள்ளி எடுத்தீங்கன்னா கால் மீது தொழிற்படுற விசை எப்படி வரும்? தரை மீது தொழிற்படுற விசை எப்படி வரும்? அடுத்து நாம கைக்கு வருவோம். வைங்கிற புள்ளிக்கு வருவோம். உங்களுக்கு தெரியும், மனிதன் இந்த கையால இந்த கயிற்றை இழுக்கிறாண்டால், இந்த கயிறு மனிதனுக்கு வழங்குற விசை எப்படி? நான் படிக்கிறோம், ஒரு இழையால வழங்கப்படுகின்ற விசை அந்த திணிவை விளத்திய திசையில் இருக்கு. எனவே இந்த கயிறு எங்க இருக்கிற இந்த கயிறால மனிதன் கைக்கு வழங்கப்பட்ட விசை இப்படி இருக்கு. மனிதன் கைக்கு கயிறு வழங்கின விசை இப்படி வரும். அப்ப இந்த கையால கயிற்றுக்கு வழங்கப்பட்ட விசை, இந்த கையால கயிற்றுக்கு வழங்கப்பட்ட விசை இப்படி இருக்கு. மனிதன் கைக்கு கயிறு என்ன செய்யும்? மாடி இப்படி ஓட முற்படுவதுன்னா இந்த கையை கயிறு என்ன செய்யும்? இழுக்கும். எனவே கயிறால கைக்கு வழங்கப்பட்ட விசை எப்படி வரும்? கையால கயிறுக்கு வழங்கப்பட்ட விசை இப்படி வரும். ரைட்? அப்ப வைங்கிற புள்ளி எடுத்தீங்கன்னா, வைங்கிற புள்ளியில இது கையின் மீது தொழிற்படுற விசை, இது கையின் மீது தொழிற்படுற விசை, இது இந்த திசையில தொழிற்படுறது கயிற்றின் மீது தொழிற்படுற விசை, இது கயிற்றின் மீது தொழிற்படுற விசை. சரியா? இதான் வைங்கிற புள்ளியில தொழிற்படுற விசை. ரைட்? அப்ப இது ரெண்டே தான் கேட்டு இருக்கிறாங்க. எனவே இந்த கேள்விக்கு பொருத்தமான விட என்ன? FL, FG, FR, FH. எனவே பொருத்தமான விட இரண்டாவது அறிக்கை. இந்த கேள்வி பொருத்தமான விட இரண்டாவது. எப்படி ஃப்ரீ பாடி டயக்ராம் நம்ம அப்ளை பண்ற கேள்விகள் வந்திருக்குது. இன்னும் நிறைய கேள்விகள் இது நேரடியா ஃப்ரீ பாடி டயக்ராமோட தொடர்புடைய கேள்விகள், அப்படி இல்லாம கல்குலேஷனோட தொடர்புடைய கேள்விகள் எல்லாம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம வார கிளாஸ்ல நாம இதுல கணிப்பு கேள்வி, ஃப்ரீ பாடி டயக்ராமையும் சமநிலையையும் தொடர்பு படுத்தின கணிப்பு கேள்விகள் இன்ஷா அல்லாஹ் வார கிளாஸ் நம்ம செய்ய போறோம். சோ அதுக்கு முதல் நீங்க 7 மாதம் என்ன செய்து கொள்ளுங்கன்னா 116வது கேள்வி. சரியா? நான் சில கேள்விகளை சஜஸ்ட் பண்றேன், செய்து பாருங்க. 116வது கேள்வி, அதே போல 120வது கேள்வி, அதே போல 121, 122 இந்த மாதிரி கேள்விகள் செய்துட்டு வாங்க. 116, 120, 121, 122 இந்த கேள்விகளை நீங்க ட்ரை பண்ணி செய்து பாருங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணி கொள்வோம். ரைட்? ஓகே, ஜஸாக்கல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.